Mr. Nobody's Review and இந்த புக் ஒரு மூவி வந்து ஹெல் ஹவுஸ் எல்எல்சி 2015 ரிலீஸ் ஆன ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சம்பவம் வந்து 2009 நடந்த ஒரு சம்பவம். ஓகேங்களா, அக்டோபர் மாதத்தில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 4 பசங்க, ஒரு பொண்ணு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஹாரர் ஹவுஸ் ஒன்று போட்டு அதுலேருந்து லாபத்தை சம்பாதிக்கிறது அவங்க வேலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோட்டலில் ஆளுங்க யாரும் இல்லை, அது வந்து ஒரு அபாண்ட் பண்ண ஹோட்டல். அந்த ஹோட்டலை சூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு ஹாரர் ஹவுஸ் போடுவோம், காசு தேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணி அங்கே வராங்க. வந்துட்டு அதை போட ஆரம்பிக்கும் போது அங்கே ஏற்கனவே வந்து இருந்தவங்க நிறைய ரூமர்ஸ் இருக்குது அதை சுற்றி. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து இது தெரியுமா தெரியாதான்றதை தாண்டி அந்த அந்த ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஆனால் அங்கே நிறைய கதைகள் இருக்குது. அங்கே இருந்த ஹோட்டலில் இருந்தவங்களுக்கு நிறைய வந்து ஹாண்டடான விஷயம் நடந்திருக்கு, ஓனருக்கு நடந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 ஒரு 50 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைம் கேப்பில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே போகிறாங்க. போயிட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த காசுலாம் வந்து செலவு பண்ணி ப்ராப்ஸு, ஆக்டர்ஸு எல்லாரையும் ஹையர் பண்ணி எங்கெங்கே என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளீனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்டேஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக அந்த வீட்டில் சின்ன சின்ன விஷயமா வந்து மாற ஆரம்பிக்குது. ப்ராப்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே நவுறதும், ப்ராப்ஸோட தலை திரும்பி இருக்கிறதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் தான் பெரிய சம்பவமே நடந்திருக்கும். இந்த லைக் ஒரு இந்த ஸ்டார் ஷேப், அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு சர்க்கிள், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு, பைபிளு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே ஏற்கனவே கடந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பெரிய கல்ட் இருந்ததாகவும், அந்த கல்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாதுனாவும், இன்னுமே அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஹாரர் ஹவுஸை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அண்டு ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரே ஒரு சர்வைவல் தான் வெளியே வந்தாங்க, சாரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்கக்கிட்ட இருந்து கிடச்ச அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்க்கும்போது தான் அதில் என்ன உண்மைன்றதே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் ஏன் எப்படி ஆச்சு, அதெல்லாம் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம். இதுக்கெல்லாம் வந்து வழிவகுத்தது வந்து இந்த இந்த பிளேர் விச் ப்ராஜெக்ட் ஒரு படம் இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து நிறைய ஹிட்டும் ஆச்சு. அதில் இந்த படமும் ஒன்று. எனக்கு இந்த படம் வந்து உண்மையாகவே வந்து அதை எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து அதை கொண்டு போகிற விதமே பயங்கரமாக கொண்டு போவாங்க. ஸ்லோவாக கொண்டு போவாங்க, ஆனால் பயங்கர பயமாகவும் நல்லாயிருக்கும். தனியாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா நான் அப்படி தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து நமக்கு இந்த ஹாரர் ஜான்ராவே வந்து கொஞ்சம் தூரம், அதனால் நான் அப்படி தான் பார்ப்பேன். ஓகேங்களா, அப்படி பார்க்குற பட்சத்தில் எனக்கு இருந்தது. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து உண்மையாகவே வந்து படம் நல்லாயிருக்கும். லைக் அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ், அவங்க அந்த கிளைமேக்ஸ் முடித்த விதம் தான் எனக்கு வந்து லைட்டாக நம்பாத மாதிரி ஒரு விஷயத்த வந்து முடிச்சிருப்பாங்க. மற்றபடி படம் எல்லாமே நல்லாயிருக்கும், ஒரு நல்ல படம். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 4.5 டோனஸ் தருவேன். அதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதான். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.